தொடர்பாக உச்சநீதிமன்றத்துல திமுக வழக்கு தொடர்ந்திருக்கு. அதுல அதிமுகவும் தன்னை இணைச்சுக்கணும்னு சொல்லி பெட்டிஷன் போட்டுருக்கீங்க. ஆமா, ஏன்னா இதுல சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைய நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்றதுதான் நாங்க போயிருக்கோம், ஜாயின் பண்ணிருக்கிறோம். அதுல இல்லைன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்படும். என்ன அவங்களுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பதறாங்க? ஏன் அலறாங்க? ஊடக நம்பர் பத்திரிகை அத்தனை பேருக்குமே தெரியும், தெரியாத ஒண்ணுமே கிடையாது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஏதோ எஸ்ஐஆர் வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறிபோயிரும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு பல முறை இந்த எஸ்ஐஆர் பணி தமிழகத்தில் நடந்திருக்கு, 8 முறை நடந்திருக்கு இதுக்கு முந்தி. ஆக அப்பெல்லாம் பதறல. ஸ்டாலின் அவர்கள் பதறதுக்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள், அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காளர் பட்ட இடம்பெற்றுகின்ற வாக்காளர்கள், இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்திலே கள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது. எஸ்ஐஆர் வந்துவிட்டார். அதனாலதான் இந்த குளறுபடியை, இந்த அவதூறு செய்தி பரப்பி வராங்க. ஆமாமா, நிறைய போயிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல படிவத்தை அப்படியே ஒட்டுமொத்தமா வாங்கிக்கிறாங்க. அதைத்தான் நாளைக்கு நீதிமன்றம் வரும்போது அதையெல்லாம் நாங்க கருத்து தெரிவிப்போம். ஆக இல்லக்கூடிய பணி அந்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவர்கள் தான் அந்த வாக்காளர் படிவத்தை கொடுக்க வேண்டும். அதே போல பூர்த்தி செஞ்ச பிறகு அந்த பிஎல்ஓ தான் அதை பெற வேண்டும். இல்லாவிட்டால் இது உண்மையாக ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்க முடியாது. வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை திமுக வாக்களிக்க சரியா செஞ்சிருவாங்க. வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் இருந்தா அந்த படிவத்தை இவர்கள் வாங்கி அங்க தலைமையில கொடுக்க மாட்டாங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுக்க மாட்டாங்க, வாக்காளர் பட்டியல் இடம்பெறாத போயிடும். இது தவறு. எல்லா கட்சிக்கும் பொதுவானதான் நான் பேசுறேன். எங்க கட்சிக்கு மட்டும் ஆதரவா பேசல. உண்மையான வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணுங்க. ஆகவே பிஎல்ஓ ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ நியமிக்கிட்டு அவர்கள்தான் அந்த வாக்காளரை சந்தித்து அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த வாக்காளருக்கு கொடுக்கணும். அதில் பூர்த்தி செஞ்ச பிறகு அந்த வாக்காளர் பட்டியல் அவர்கள்தான் பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒப்படைக்க வேண்டும். விடுவிக்கிறதுல ரொம்ப காலதாமதப்படுத்தி வர்றதாகவும், களத்தில் மக்கள் நல பணிகள் செய்யறதுல கொஞ்சம் இழுபறி நிலை நீடிப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? அதாவது அவர்கள் எப்பொழுதுமே வருடம் குறிப்பிட்ட காலத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி விடுவிக்கிறதுல இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிச்சாரு. இனி ஜிஎஸ்டி இந்த சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் ஜிஎஸ்டி பிடிச்சுப்பாங்க, 18% பிடிப்பாங்க. அதை இனி அரசாங்கமே வழங்குன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி விடுவிக்கல. நான் 2 நாளைக்கு முந்தைய ட்விட்டர்லாம் கொடுத்திருக்கிறேன். உடனடியாக இந்த அரசு அறிவித்தவாறு இந்த சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி விடுவிக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறேன். இன்னும் அதுக்கு முறையாக பதில் வரல. குடும்பாட்சி இருக்கு, உங்களுடைய மகன் மருமகனுடைய தலையீடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் குற்றம் சாட்டியிருக்கு. ஒரு நாளாவது நீங்க பாத்திருக்கீங்களா? கோவையில் ஒரு நாளாவது நீங்க பாத்திருக்கீங்களா? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர், அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் போயிருக்கிறாங்க. அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? அவருக்கு வேற குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியல, இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.